கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓப்பன்ஏஐ அவங்களோட GPT-5 மாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. அண்ட் அதை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இருந்த பழைய மாடல் எல்லாத்தையும் ஃப்ரீ டயர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இதை யூஸ் பண்ணி பார்த்த யூசர்ஸ் பார்க்குற இடத்துலலாம் ஓப்பன்ஏஐயை கலாய்ச்சி மீம் போட்டுட்ருக்காங்க. என்ன பாதி மூஞ்சிய காணா? அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. லைக் ரிலீஸ் டைமில் அவங்க அனாலிசிஸ்ன்ற பேரில் கொடுத்த அந்த சார்ட்டாக இருக்கட்டும், அண்ட் மாடல் முன்ன மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் எம்பத்தட்டிக்காகவும் இல்லைன்ற கன்சர்னாக இருக்கட்டும். அதை விட முக்கியமாக ஈவன் சிம்பிள் கொஸ்டின்ஸு கூட மாடலோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப டம்பாக இருக்குன்ற கிரிட்டிசிசம் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். எனக்கு ரெஸ்பான்சஸ் கரெக்டாக தான் வந்தது. ஒரு சில இடத்துல அது ஓவர் அக்யூரேட்டாக வேறு இருந்தது. வாங்கின அடியில் தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? GPT-4 மாடல் பெட்டராக இருக்கா இல்லை 5 பெட்டராக இருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.